friends, so next next 10 problems நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ 41லேருந்து சால்வ் பண்ணுறேன். The average age of 7 males is increased by 3 years. When 2 of them whose ages 23 and 24 years respectively are replaced by 2 members, what is the average age of 2 new members அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆவரேஜ் ஆஃப் 7 மேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பை 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே, நம்ம இந்த ஆவரேஜ் ஆஃப் 7 வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ சம் ஆஃப் 7 வந்து எனக்கு என்னவாக இருக்கும், 7x இருக்கும் இல்லையா. ஓகே, சம்மில் தான் சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து 2 பேர் வந்து நியூ மெம்பர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்கள ஏ பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ 2 நியூ மெம்பர்ஸ் வராங்க. ஓகேவா, 2 நியூ மெம்பர்ஸ் வராங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா 23 இயர்ஸில் ஒருத்தவங்களையும் 24 இயர்ஸில் ஒருத்தவங்களையும் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேர் வராங்க, 2 பேர்த்த ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, அதே 7 மேல்ஸ் இருப்பாங்க. 2 பேர் வராங்க, 2 பேர் போயிட்டாங்க. ஸோ அதனால் அதே 7 மேல்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு, இதனால் என்ன ஆகுது, மொத்த ஆவரேஜ், இந்த ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் பை 3 இயர்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேவா, ஸோ ஆவரேஜ் ஆஃப் 7 வந்து எக்ஸு, ஆவரேஜ் ஆஃப் 7 வந்து எக்ஸு. ஓகேவா, 2 மென்னோட ஏஜஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிஏ நம்ம வச்சுக்கிறோம். ஸோ 7x ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் 24 மைனஸ் 34, அதாவது 2 நியூ பேர் வராங்க, இந்த இயர்ஸில் இருக்கிற ஏஜை அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படியே தான் இருக்கும். ஸோ எக்ஸு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து என்னது, 47 இங்கே போயிடுச்சுன்னா 68. ஸோ ஏ ப்ளஸ் பி நமக்கு 68 தெரியும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ், இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 2 நியூ மெம்பர்ஸ். ஸோ ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சம்மு. ஸோ ஆவரேஜ் வந்து டிவைடட் பை 2ன்னு போட்டிங்கன்னா ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ 34. ஓகேவா, ஓகே. த ரேஷியோ பிட்வீன் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் லோகேஷ் அண்ட் ரமேஷ் வந்து 4:5 கொடுத்துட்டாங்க. ரேஷியோ பிட்வீன் தேர் ஏஜஸ் 5 இயர்ஸ் will be 5:6. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் 5:6. வாட் வில் பி தி ரமேஷ் ஏஜ் ஆஃப்டர் 15 இயர்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா, பார்த்தலாம். ஸோ லோகேஷ் இஸ் டு ரமேஷ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 4:5. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேஷியோ இருந்துச்சுன்னா அதை வந்து என்னது குவான்டிட்டி ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ விச் இஸ் 4x and 5x. ஸோ 4x + 5, ஏன் 4x + 5னா 5 இயர்ஸ், ஆஃப்டர் 5 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4x + 5, 5x + 5. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து அவங்களோட ரேஷியோ என்னவாக இருக்குது, 5:6 இருக்குது. ஸோ 5/6. ஸோ இதை இந்த சைடும் கொண்டு போனீங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு x = 5 கிடச்சிரும். ஸோ ரமேஷ் ஏஜ் தான் வந்து நமக்கு தேவை. ரமேஷ் ஏஜ் என்ன, 5x. ஸோ 5 × 5 25. ரமேஷ் ஏஜ் என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் 15 இயர்ஸ். ஸோ ரமேஷ் ஏஜ் வந்து நமக்கு 25ன்னு தெரியும். ஆஃப்டர் 15 இயர்ஸுங்கிறதுனால r + 15. ஸோ விச் இஸ் 25 + 15, தட் இஸ் 40. ஓகே, ஓகே. அடுத்து, த ரேஷியோ பிட்வீன் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் சுரேஷ் அண்ட் ரமேஷ் இஸ் 6:5. ஓகேவா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஏஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னது 10 இயர்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. வாட் இஸ் த டோட்டல் ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6x 5x, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 10 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு எக்ஸ் 6x - 5x = 10, which is x = 10. ஸோ வாட் வில் பி த டோட்டல் ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 20 இயர்ஸ். ஸோ இண்டிவிஜுவலாக 6x + 20 நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஆஃப்டர் 20 இயர்ஸ், ஸோ 5x + 20 நம்ம பண்ணணும். எக்ஸ் நமக்கு 10ன்னு தெரியும். ஸோ 50 + 60 + 20 + 10, ஓகேவா, which is 150 இயர்ஸ். ஸோ 6, ஓகேவா. ஸோ 60 + 20, which is 80. 6x + 20, which is 80, and 5x + 20, which is 70. ஸோ டோட்டல் ஏஜ் வந்து 150. ஓகே, ஓகே. அடுத்த ப்ராப்ளம். The ratio of Devi's age and Divya's age is 5:9. The sum of their ages is 56 years. What will be their respective ratios of ages after 7 years அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ த ரேஷியோ ஆஃப் தேவிஸ் ஏஜ், தேவி டு தியா வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க, 5:9. ஸோ அதனால்
குவான்டிட்டிக்கு மாற்றினா தேவியோடது வந்து 5x, திவ்யாவோடது வந்து 9x. சம் ஆஃப் தேர் ஏஜஸ்னால் 5x + 9x is equal to 56. ஓகேவா, விச் இஸ் 14x is equal to 56. ஸோ x 4 நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் 7 years. அவங்க ரேஷியோ வந்து ஆஃப்டர் 7 years. ஸோ 5x + 7 டிவைடட் பை 9x + 7 வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு 4ன்னு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 27:43 கிடைக்கும். ஸோ என்னது, ஸோ நம்ம போட்டுடலாமா, இங்கே இருக்கு தேவி தியா. ஓகேவா, ஸோ தேவியோடது வச்சாச்சு, தியாவோடது வச்சாச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் தேர் ஏஜஸ்ன்னு இருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் 7 years, ஸோ 27:43. ஓகேவா, அடுத்து இஃப் த ஆவரேஜ் ஆஃப் 13 members is 12. ஸோ A13 வந்து 12 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ S13 கண்டுபிடிச்சிருங்க. ஸோ S13ல் வந்து 40 ஆட் பண்ணால் நமக்கு நியூ ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறதுனா 40 ஆட் பண்ணுறோம், ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம் இந்த 13 நம்பரில். ஸோ அதனால் 14 ஆகுது. ஓகேவா, ஸோ S13 கண்டுபிடிச்சி ப்ளஸ் 40 டிவைடட் பை 14 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 14 கிடச்சிரும். ஸோ சம் நமக்கு தெரியும், ப்ளஸ் 40 டிவைடட் பை 14. ஏன்னா 1 தான் ஆட் பண்ணுறோம். ஸோ 13 + 1 14. ஸோ ஆவரேஜ் வந்து 14 நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, ஓகே. அடுத்து the average result of 45 students is 25 scores. ஸோ A45 வந்து 25. ஸோ S45 என்னங்கிறது கண்டுபிடிச்சிருங்க. இட் வாஸ் டிசைடட் தட் ஈச் ஸ்டூடெண்ட் கிவன் 1 கிரேஸ் மார்க். ஓகேவா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. ஓகேவா, அதனால நியூ ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கிரேஸ் மார்க் கொடுக்கறதுனால ஆவரேஜ்லேயே நம்ம வந்து 1 ஆட் பண்ணலாம். ஸோ 26. ஓகேவா, ஏன்னா இந்த ஒவ்வொரு ஆவரேஜ்லேயும் நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 25 + 45/45 வரும். ஸோ விச் இஸ் 1 26. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஈச் ஸ்டூடெண்ட் வில் பி கிவன் அ கிரேஸ் மார்க்னு சொல்லிட்டாலே வந்து ஆவரேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேவா, ஓகே. பட் ஆனால் ஈச் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்காம ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்தாங்கன்னா ஸோ சம்மில் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ சம்மை கண்டுபிடிச்சு அப்புறம் ஆட் பண்ணி அந்த வேலைகள்லாம் பார்க்கணும். ஸோ ஈச் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்ததுனால நம்ம ஆவரேஜ்லேயே ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால 26. ஓகே, த ஆவரேஜ் ஆஃப் 4 consecutive even numbers is 35. ஓகே, consecutive even numbers நம்ம எப்படி எழுதலாம், x + 2ன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்னா x + 4 x + 6 எழுதலாமா. ஓகே, divided by 4 is equal to 35ன்னு போடுங்க. ஸோ 4x + 12 is divided by 4 is equal to 35. ஸோ 35 இங்கே 4 இந்த சைட் கொண்டு வாங்க. ஸோ 4x + 12 is equal to 35 × 4ன்னு வரும். இல்லாட்டி 4 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா x + 3 is equal to 35ன்னு இருக்கும். ஸோ x is equal to 32ன்னு வரும். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. ஓகே, அடுத்து average of 2 numbers is x. If one number is y, then the other number is அப்படின்ற என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆவரேஜ் ஆஃப் 2 நம்பர் என்னன்னு சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் ஆஃப் 2 numbers வந்து எக்ஸுன்றது நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ 2 numbers வந்து நான் a + bன்னு வச்சுக்கிறேன். டிவைடட் பை 2 is equal to x சொல்லிட்டாங்க. 1 number வந்து y. ஸோ a + y by 2 is equal to x. ஓகேவா, ஸோ a + y is equal to 2x. ஸோ a is equal to 2x - y. ஸோ கிடச்சிருச்சா, அவ்வளோதான். 49th சம் பார்த்துக்கோங்க. ஜெட்டு நீங்கள் நான் வச்சுருக்கேன், ஏன்னு கூட வைக்கலாம். ஸோ அந்த ஃபார்மேட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து 40. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த ப்ராப்ளம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆவரேஜ் ஆஃப் weight of 3 men. ஸோ x + y + z is equal to 18 கொடுத்துட்டாங்க. x + y + z by 3 is equal to 18 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அடுத்து வந்து w joins the group. ஸோ w joins the group. ஸோ அதனால் வந்து n வந்து 4 ஆயிரும். ஸோ அதுவும் 78ன்றது நம்ம கொடுத்துட்டாங்க. அதோட ஆவரேஜ் ஆஃப் த குரூப் வந்து 78ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து x + y + z வந்து 240ங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து x + y + z + w is equal to 312
2 ஏன்னா 4 இங்கே போயிருச்சு ஓகேவா. ஸோ 240 + W is equal to 312. ஸோ W வந்து 72ன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, V whose weight is 5 kg more than that of W ஓகேவா. ஸோ V வந்து 5 kg more than that of W. அப்போ W என்ன, V minus 5 ஓகேவா. ஸோ V இது அப்படியே வச்சுக்கோங்க, V W plus 5 ஓகேவா. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, V வந்து 5 kg more than that of W. ஸோ W நமக்கு தெரியும் 72 + 5 77. ஸோ V கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. V வந்து ரீப்ளேசஸ் X ஓகேவா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக V எழுதுங்க. Y + Z + W + V is equal to 76. அதுவும் கொடுத்துட்டாங்க. V replaces X, I mean W replaces X, then the average of Y, Z, W, V becomes 76ன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஓகே, ஸோ அதனால் நமக்கு வந்து V தெரியும் 77ன்னு, இது இந்த சைட் போயிடுச்சுன்னா 304. ஸோ Y + Z + W is equal to 227ன்றது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. 227ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ Y + Z + W நமக்கு 227 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ X + Z + ஓகே X + Y + Z + W வந்து 312 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது நமக்கு தெரியும், இதுவும் நமக்கு தெரியும். ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ X is equal to 312 - 227 which is 85. Find the present age of a woman 15 years ago whose age was equal to the sum of the ages that her 2 children will be 15 years from now. The younger children 5 years from now will be 17 and the elder 12 years ago was double the age younger 3 years ago. இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான் அண்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். கொஷினை தனித்தனியாக டீகோட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் அ விமன், அதாவது ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் விமனை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 years ago, அந்த விமனுக்கு 15 years ago அவங்களோட ஏஜ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குமாம்மா, அதாவது அவங்களோட 2 childrenோட ஏஜ் 15 years ஃப்ரம் நவுக்கு ஈக்குவலாக இருக்குமா ஓகேவா. இன்னொரு டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the younger child 5 years from now will be 17 and the elder ஓகே இது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா. younger child 5 years from now will be 17. ஸோ each and every detail is important ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 15 years ago அந்த விமனுக்கு யங்கர் சன், ஒய்எஸ்ங்கிறது யங்கர் சன்னோட ஏஜும் எல்டர் சன்னோட ஏஜும் 15 years ஃப்ரம் நவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க ஓகேவா. ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் த 2 children வில் பி 15 years ஃப்ரம் நவ் ஓகேவா. ஓகே, அடுத்த டீட்டெயில் வந்து என்னென்னா, யங்கர் சைல்டு 5 years ஃப்ரம் நவ் வில் பி 17 ஓகேவா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட அதாவது என்ன சொல்கிறது, சரி ஓகே யங்கர் சைல்டுன்னே சொல்கிறேன் ஓகேவா. யங்கர் சைல்டு இஸ் 5 years ஃப்ரம் நவ் வில் பி 17 ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட யங்கர் சைல்டு வந்து இப்போத்துலேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் 17 இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க ஓகேவா. இப்போத்துலேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் 17 இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோவா இருக்கும்னா 17 - 5ன்னு போட்டிங்கன்னா 12. ஸோ 12 தான் ப்ரெசென்ட் ஏஜ் ஓகேவா. அதாவது இப்போத்துலேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஏஜாக இருக்கும். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போது. ஸோ இப்போ என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ 5 yearsை வந்து இது கூட மைனஸ் பண்ணிங்கன்னா 12, அதுதான் ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் அ யங்கர் சன்னு ஓகேவா. ஓகே, எல்டர் சன்னுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. எல்டர் சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி எல்டர் சன் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி டபுள் த ஏஜ், யங்கர் சன்னோட டபுள் த ஏஜ் இருக்காங்க. எப்போனா 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது யங்கர் சன் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஏஜில் டபுள் த ஏஜ் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி எல்டர் சன் இருக்காங்க ஓகேவா. ஸோ எல்டர் சன் 12 years ago is equal to 2 years, அதாவது 2 into younger son which is 3 years agoக்கு முன்னாடி ஓகேவா. ஓகே, இப்போ நான் வந்து சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, பட் ஓகே நம்ம இதை மட்டும் சால்வ் பண்ணுவோம்.
ஸோ 2 இன்டூ யங்கர் சன் 3 இயர்ஸ் அகோ, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி யங்கர் சன் வந்து டபுளாக இருந்திருக்காங்க. ஓகேவா, அதை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். டபுள் த ஏஜ் த யங்கர் சன் 3 இயர்ஸ் அகோ, இதை மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். டபுள் த ஏஜ் த யங்கர் சன் 3 இயர்ஸ் அகோ. ஓகேவா, ஸோ யங்கர் சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி யங்கர் சன்னோட ஏஜ் என்னவா இருக்கும்? ஸோ 12 மைனஸ் 3 விச் இஸ் 9. ஓகேவா, ஸோ அதோட டபுள் என்னது 18. ஓகேவா, ஸோ டபுள் த ஏஜ் த யங்கர் சன் 3 இயர்ஸ் அகோ. ஸோ யங்கர் சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ் நமக்கு தெரியும். அது 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நமக்கு என்னன்னு தெரியும்? 12ன்னு தெரியும். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து 9 வருஷம். ஸோ டபுள் த ஏஜ்ன்னு இருக்காங்க. ஸோ 18. ஓகேவா, இந்த 18ங்கிறது என்னது? எல்டர் சன் 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ எவ்வளோவா இருக்கும்? 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 18னா, இப்போ வந்து ப்ரெசன்டேஜ் வந்து 12 வருஷத்தை ஆட் பண்ணுங்கள். 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதோட 12 வருஷத்தை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரெசன்டேஜ் கிடச்சிடும், விச் இஸ் 30. ஸோ ப்ரெசன்டேஜ் ஆஃப் எல்டர் சன் வந்து நமக்கு 13 தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, அதே மாதிரி ப்ரெசன்டேஜ் ஆஃப் யங்கர் சன் வந்து நமக்கு 12ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போது இந்த கண்டிஷனுக்கு வரலாம். 15 இயர்ஸ் அகோ விமனோட ஏஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, யங்கர் சன் ப்ளஸ் எல்டர் சன். யங்கர் சன், அதாவது இது இப்படி வேணாம். ஸோ யங்கர் சன் ப்ளஸ் எல்டர் சன். ஓகேவா, இது என்னது? 15 இயர்ஸ் ஃப்ரம் நவ். ஓகேவா, 15 இயர்ஸ் ஃப்ரம் நவ். ஓகேவா, ஓகே. ஸோ 15 இயர்ஸ் ஃப்ரம் நவ்னா இப்போத்துலேருந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ யங்கர் சனுக்கு தனியாக 15 இயர்ஸ் இப்போத்துலேருந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ 12 + 15. ஓகேவா, அதே மாதிரி எல்டர் சன்னுக்கு, எல்டர் சன் எங்கே இருக்குது? இங்கேருந்து எல்டர் சன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ப்ரெசன்டேஜ் ஆஃப் எல்டர் சன் அது 15, இப்போத்துலேருந்து 15 இயர்ஸ் எவ்வளோ அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ 30 + 15. ஓகேவா, ஸோ 12 + 15 அண்ட் 30 + 15. ஓகேவா, அதை நான் இங்கே போட்டிருப்பேன். இது வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 15 இயர்ஸ் அகோ. அப்போ 15 இயர்ஸ் இப்போ என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ப்ரெசன்டேஜ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ப்ரெசன்டேஜ் ஆஃப் அ விமன். ஸோ 15 இயர்ஸ் அகோவில் தான் இது ஆட் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு 15 நம்ம வந்து இப்போது இருக்கிறதுனால, ப்ரெசன்டேஜுங்கிறதுனால 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஏஜ். ஸோ 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்றது, அதுதான் ப்ரெசன்டேஜ். ஸோ அதனால் அது இன்னொரு 15. ஸோ 27 + 45 + 15 போட்டிங்கன்னா 87 கிடைக்கும். இதை பொறுமையாக பாஸ் பண்ணி வச்சு நான் சொல்கிறத கவனிச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும். பட் இந்த அளவுக்கு கஷ்டமாக கேட்பாங்களான்னா கம்மி தான், சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா, ஸோ தேங்க்யூ, பாய்.